நான் கட்டாய் செர்ரி பிஸ்கெட்ஸ் இன் மைக்ரோவேவ் அவன். மைதா மாவு 1 கப், வறுத்த ரவை 1/4 கப், கடலை மாவு 1/4 கப், சர்க்கரை பொடி 2 கப், ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெண்ணெய் 3/4 கப், எண்ணெய் நெய் கூட வெண்ணெய் யூஸ் பண்ணலாம், செர்ரி தேவையான அளவு. மைதா மாவு பேக்கிங் பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 3 வாட்டி நல்லா சலிச்சிட்டு அதோட ரவை கடலை மாவு சேர்த்து கலந்து தனியாக ஒரு பவுலில் வைக்கலாம். இன்னொரு பவுலில் சர்க்கரை பொடியும் வெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா பீட் பண்ணி க்ரீமி டெக்ஸ்டராக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி இதை மெல்ல மெல்ல மாவோடு சேர்த்து ஏலப்பொடி சேர்த்து நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சி போல் நம்மளுக்கு வந்த உடனே பிஸ்கெட்ஸாக உள்ளங்கையில் நல்லா ஷேப் பண்ணலாம். அந்த ஷேப் பண்ண பிஸ்கெட்ஸில் நடுப்புற ஒரு சின்ன கிராஸ் போட்டுட்டு அதில் 2ஆக வெட்டின செர்ரியை அப்படியே பதிய வைக்கலாம். ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் பவுலில், அதாவது அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அடுக்கிடலாம். நான் என்னோடய மைக்ரோவேவ் அவனை 180 டிகிரிஸ் போல் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரீஹீட் பண்ண மைக்ரோவேவ் அவனில் இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் பவுலில் வைக்கலாம். இதை நான் 180 டிகிரிஸ் செட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் போல் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்தாக்க நம்மளோட நான் கட்டாய் செர்ரி பிஸ்கெட்ஸ் வீட்டிலையே தயார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.